ரம்யா கிருஷ்ணனை தேர்ந்தெடுத்தாங்க. ரம்யா கிருஷ்ணனை எடுத்தது அந்த படத்துக்கு 100க்கு 100 விழுக்காடு பொருத்தமான ஒரு விஷயமா இருந்தது. ஏன்னு கேட்டிங்கன்னா, ரஜினியை வந்து கண்ணாமுன்னான்னு திட்டுற மாதிரி, ஏய் படையப்பா அப்படிங்கிறது, சொடக்கு போட்டு கூப்பிடுறது, ஒரு ஹீரோவை வந்து கிட்டத்தட்ட அவங்க செகண்ட் ஹீரோ தான். படையப்பால பார்த்தீங்கன்னா வில்லன் யாருமே இல்லையே, நல்லா கவனிச்சு பாருங்க. நாசர் ஏதோ வில்லன்ல வச்சாலும் மணிவண்ணன் அவ்வப்போது வில்லனா வந்து நல்லவனா மாறிடுவார். பக்கா வில்லன் ரம்யா கிருஷ்ணன் தான். அந்த படத்தில் ரகுவரன் வில்லன் கிடையாது, பிரகாஷ்ராஜ் வில்லன் கிடையாது, ரஜினி படத்தில் வரக்கூடிய மெயின் வில்லன்கள் யாருமே அதில் கிடையாது. ராதா ரவி இந்த மாதிரி யாருமே அதில் வில்லன் கிடையாது. வில்லன் யாரு? ரம்யா கிருஷ்ணன். ஒரு லேடி தான் படத்தில் வில்லன். அப்போ ஒரு வில்லன் ரோலை ஒரு ஆம்பளை வில்லன் ரோல் பண்ணுறத விட ஒரு லேடியோட வில்லி கேரக்டர் படு கொடூரமாகவும் படு பயங்கரமாகவும் இருக்கணும். அது ரஜினிக்கு ஈக்குவல் ஃபோர்ஸாக இருக்கணுங்கிறப்ப ரம்யா கிருஷ்ணன் வந்து அதை ரொம்ப கெத்தா மாசா துணிச்சலா அசால்ட்டா பண்ணாங்க. நீலாம்பரின்னு பேர் உள்ள பெண்களுக்கே கொலை மிரட்டல் விடுவாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் பத்திரிகைகளை சும்மா ஒரு செய்தியா போட்டாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு ரம்யா கிருஷ்ணன் வந்து ரஜினி ரசிகர்களும் கோபத்தை சந்தித்து கொண்டார் அப்படிங்கிறது. கடைசி சீன் தான் ரம்யா கிருஷ்ணனுக்கான அழுத்தமான காட்சி. இப்படிலாம் நான் சொல்லுவேன்னு நினைச்சியா படையப்பா, இந்த நீலாம்பரி நீ உயிர் பிச்சை கொடுத்து வாழ வேணான்னு சூசைட் பண்ணிக்குவாங்க. கடைசி சீன்ல ரம்யா கிருஷ்ணனுக்கு கெத்தா தான் முடிச்சிருப்பாரு ரஜினிகாந்த்.